ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரன்னிங் போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக எல்லோரும் வார்ம் அப் பண்ணிவிட்டு ரன்னிங் பண்ணுங்கள். இன்றைக்கி 100 days சேலஞ்சில் இன்றைக்கி டே 26 தான் இருக்கும். வார்ம் அப் ஆல்மோஸ்ட் எல்லாமே பண்ணி முடிச்சிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், வார்ம் அப் எல்லாம் முடிச்சுட்டு நம்ம ரன்னிங் போக ரெடி ஆகிட்டோம். எல்லாருமே ரன்னிங் வாங்க, கண்டிப்பாக எல்லாருமே ரன்னிங் போவோம். ஓகே, வாங்க ரன்னிங் போகலாம். ரன்னிங் போகிறது யார் யார் போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே ரன்னிங் போகலாம். ரன்னிங் வந்து ஃபேட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, ஃபிட்னஸை ரெகுலராக பண்ணணும்னு நினைக்கிறவங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணாத ஜாப் பார்த்துட்டு இருக்க எல்லாருமே கண்டிப்பாக ரன்னிங் போகணும். ஆல்மோஸ்ட் நீங்கள் ரன்னிங் நம்ம 10 கிலோமீட்டர் முடிச்சிட்டோம். பாருங்கள் எவ்வளோ சொட்டாக இருக்குன்னு. இன்றைக்கி டைம் பார்த்தீங்கன்னா 4.58 முடிச்சிருக்கிறோம். எதுக்கு இவ்வளோ சொட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாடி வந்து ரன்னிங் போகும்போது ஹீட் ஆகும். அதை கூல் பண்ணதுக்கு தான் ஸ்வெட் வருது. இதில் ஃபேட் லாஸ் ஆகுமான்னு பார்த்தீங்கன்னா, ஸ்வெட்டில் வந்து ஸ்கின்னில் இருக்க ஃபேட் மட்டும் தான் வரும். பாடி உள்குள்ளே இருக்க ஃபேட் வந்து லாஸ் ஆகணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3 to 5 லிட்டர் வாட்டர் குடிக்கணும். அதுக்கப்புறம் டயட், இந்த மாதிரி ஹை ப்ரோட்டீன் டயட், ஃபைபர் அந்த மாதிரி சேர்த்துக்கணும். அந்த மாதிரி சேர்த்துக்கிட்டிங்கன்னா தான், வாட்டருக்கு தண்ணி தான் குடிக்கணும், இல்லை இந்த மாதிரி வாட்டர் மெலனும் சாப்பிட்லாம். ஜிம் போகிறதுக்கு முன்னாடி அதேமாதிரி வார்ம் அப் பண்ணிவிட்டு ஜிம் போகணும். ஒரு 5 to 10 minutes வார்ம் அப் பண்ணணும். இன்றைக்கி டே வந்து லெக் டே தான். லெக் டேயில் ஃபஸ்ட் ரவுண்டு நம்ம முடிச்சாச்சு. நம்ம 20+20 40 kg வச்சு போடுறோம். செகண்ட் ரவுண்டும் முடிஞ்சிச்சு, தேர்ட் ரவுண்டும் முடிஞ்சுது. இது லெக் ப்ரெஸ்ஸில் வந்து ஃபஸ்ட்டு போடும்போது கம்மியாக இருந்துச்சு, கொஞ்சம் வெயிட் இருந்ததுனால ஈஸியாக இருந்துச்சு. அதனால் எக்ஸ்ட்ரா ஒரு 20 kg ஆட் பண்ணிக்கிட்டோம். அப்புறம் 2 செட்டு இதில் போட்டு அப்புறம் லெக் ப்ரெஸ் பண்ணோம். இது கொஞ்சம் அதிகமாக வெயிட் போட்டதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அப்புறம் லெக் ஆர்ம்ஸுக்கு போடும்போது ஃபஸ்ட்டு 10 kg, அப்புறம் 12.5, அதுக்கப்புறம் 15 kg 3 செட்டாக வெயிட் போட்டோம் நம்ம ரன்னிங் போகிறதுனால. புல்லப் வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் போடுறோம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரென்த் அதிகமாக இன்க்ரீஸ் ஆகும். அதனால் ரன்னிங்லேயுமே கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியும். விங்ஸ்க்கும் செஸ்ட்டுக்கும் 1 day கேப் விட்டு ரெகுலராக பண்ணிக்கிட்டு இருக்கோம். நல்லாவே டிஃப்ரென்ஸ் இருக்கும் ரன்னிங் போகும்போது. புஷ்அப்ஸும் முடிச்சுட்டு பாடி பாருங்கள். முக்கியமானது டயட்டு தான். டயட்டு பார்த்திங்கன்னா, நம்ம டின்னர் ஃபுல் ப்ரோட்டீன் ஃபைபர் எடுத்துக்கிட்டோம். அப்புறம் ஜிஞ்சர் ஜூஸ். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இம்யூனிட்டி பவர் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸ்லீப்புமே 10:30க்கு முடிச்சிருங்க. கண்டிப்பாக 7 to 8 hours.